Shalom Divine TV. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் ஷாலோம் என்ற என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I bring you greetings from New Zealand in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூசிலாந்திலே இருந்து என் வாழ்த்துதல்கள். I want to look today at faith for healing. சுகத்திற்கான விசுவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச போகிறேன். Last week we looked at how a leper came to Jesus in Mark chapter 1 verse 40 and he said, "If you're willing, you can make me clean." மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே போன வாரம் பார்த்தோம், ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்திலே வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று சொல்லுகிறான். And Jesus said, "I am willing, be clean." இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு. So on God's part, he's willing to heal us. அப்ப தேவனுடைய நோக்கம் நம்மை சுகமாக்குவதுதான். But what is our part? What is our responsibility? அப்ப அவருக்கு சுகமாக்குறது சுத்தமானால் நம்மளுடைய வழி என்ன? நம்ம என்ன செய்ய வேண்டும்? It is that we have to receive by faith. நம்ம அவைகளை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to read from Hebrews chapter 11 and verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Faith is a substance. We cannot see it, but we know it there. It's a substance. ஆனால் விசுவாசம் நம்மளால பார்க்க முடியல, ஆனா அது அங்க இருக்கிறது, அதுதான் விசுவாசம். We go down to verse 6. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. அங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். So we come in faith believing that God is going to hear us and answer. நீங்க தேவன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு வர வேண்டும். Remember that Jesus said, "Ask and you will receive." இயேசு சொல்லி இருக்கிறாரே, கேளுங்கள் கொடுக்கப்படும். So we need to ask and believe that we're going to receive. அப்போ நம்ம விசுவாசத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். So how do we ask? Let's go to James chapter 1 and we'll read verses 6 to 8. நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம், எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி. But let him ask in faith with no doubting. For he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. அங்கே சொல்லப்படுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கப்படும் அலைக்கிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறுவோம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். So doubt and double-mindedness stops faith from acting. அப்போ இரு மனமும் சந்தேகமும் விசுவாசம் செயல்படாதபடி தடை செய்கிறது. We go to Matthew chapter 22 and we'll read verse 37. மத்தேயு சுவிசேஷம் 22 அதிலே 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Verse 25, then one of them, a lawyer, asked him a question, testing him and saying, "Teacher, which is the great commandment in the law?" அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான், எது பிரதான கற்பனை என்று சொல்லி. Verse 37, Jesus said to him, "You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and great commandment." அப்ப 37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை.
So if we're loving God with all of our heart, with all of our soul, and with all of our mind, there's no room for double-mindedness. அப்ப நாம் கர்த்தரை முழு ஆத்துமாவோடு மனதோடு இருதயத்தோடு நம்ம நேசிப்போமே என்றால் நமக்கு இரட்டை மனம் இரட்டை கருத்துகள் இருக்காது. God wants us to have a single heart and soul and mind to seek him. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு மனம் ஒரே ஆவி ஒரே சிந்தனை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In Psalm 86:11 it says, "Unite my heart to fear your name." So if our heart has to be united, it means somewhere it has been divided. அப்போ அங்கே சங்கீதம் 86:8 நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நம்மளுடைய இருதயம் ஒரு மனமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Many people try and worship two gods at once. நம்ம பார்க்கிறோம் சிலர் எல்லாம் ரெண்டு கடவுள்களை ஒரே நேரத்திலே வழிபட பிரயாசப்படுவாங்க. So if you're worshiping an idol and you're worshiping God, your heart is divided. நீங்க விக்கிரகத்தையும் வழிபடுறீங்க தேவனையும் ஆராதிக்கிறீங்க என்றா உங்க இருதயம் இருமனம் உடையதா இருக்கிறது. And we've just read in James, if you're like that, you're going to be tossed to and fro. வேதத்திலே நம்ம இப்பதான் வாசிச்சோம் யாக்கோபுல, அப்படி இருந்தால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். Says in the book of Hosea chapter 10 and verse 2, talking about Israel. அங்கே ஓசியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். Their heart is divided. Now they are held guilty. He will break down their altars. He will ruin their sacred pillars. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். We go to Luke chapter 16. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். We read verse 13. No servant can serve two masters, for either he will hate one and love the other, or else he'll be loyal to the one and despise the other. You cannot serve God and mammon. இங்கே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். Now we know that mammon in the Bible talks about money, so you cannot serve the world system and serve God at the same time. உலக பொருட்கள் என்று சொல்லும்போது பணத்தை குறிக்கிறது. ஆகவே பணத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய நம்மால் கூடாததா இருக்கிறது. It says in Matthew 12 and verse 25 to 30. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25லிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், that a kingdom, let me just find it please. Jesus knew their thoughts and said to them, every kingdom divided against itself is brought to desolation, and every city or house divided against itself will not stand. அங்கே இயேசு சொல்லுகிறார், அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குள்ளே தான் விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. If Satan casts out Satan, he's divided against himself. How then can his kingdom stand? 26 சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? And if I cast out demons by Beelzebub, by whom do your sons cast them out? Therefore they shall be your judges. நான் பெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களுக்கு நியாய தீர்ப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். But if I cast out demons by the Spirit of God, surely the kingdom of God has come upon you. 28 நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. Verse 29, or how can one enter a strong man's house and plunder his goods unless he first binds the strong man? Then he will plunder his house.
He who is not with me is against me, and he who does not gather with me scatters abroad. 29-30 வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? கட்டினால் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாமே. என்னிடத்தில் இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். So a kingdom cannot be divided, because if it's divided, it's going to fall. அப்போ ஒரு ராஜ்யம் பிரிந்து இருக்க கூடாது, பிரிந்து இருக்குமானால் அது சிதறி போகும், பிரிந்து போகும். And it's the same thing in the church. There's not supposed to be any schism or any division. அவ்விதமாக தான் சபையும் இருக்க வேண்டும். சபைக்குள்ளே எந்த பிரிவினைகளும் அங்கே காணப்படக்கூடாது. That's because division will cause faith to be lacking. அப்ப காரணம் என்னன்னா, இந்த பிரிவினைகள் அது விசுவாச குறைவுகளை ஏற்படுத்தும். I want to go to Luke 6, and we're going to read verses 17 to 19. லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். And this is talking about Jesus. He came down to them and stood on a level place with a crowd of his disciples and a great multitude of people from all over Judea and Jerusalem and from the seacoast of Tyre and Sidon, who came to hear him and be healed of their diseases, as well as those who were tormented with unclean spirits. அங்கே வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேக பேர் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும் படும்படிக்கு யூதயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து, எருசலேம் நகரத்தில் இருந்து, தீரு சீதோன் பட்டணங்களில் இருந்து, கடலோரத்தில் இருந்து வந்திருக்கிற திரளான ஜனங்கள் இருந்தார்கள். So Judea and Jerusalem is in the south, Tyre and Sidon is in the northwest. நம்ம பார்க்கிறோம், யூதயா, எருசலேம் மற்றும் திரு இவைகள் எல்லாம் இரண்டு வேறுபட்ட இடங்கள். They came to be healed of their diseases, and they came to be set free from the demon spirits. அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி வந்திருந்தார்கள். And it says they were healed, and the whole multitude sought to touch him, for power went out from him and healed them all. அசுத்தாவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். We know that news of him and what he was doing went far and wide throughout Israel and even into the neighboring districts. பாருங்க, அவரை குறித்ததான செய்தி அங்கே பக்கத்துல இருக்கிற எல்லா தேசத்திற்கும் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. I want to look at 4 examples of people that were healed because of their faith. 4 உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம், விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். First of all, we'll go to Matthew 9 and we'll have a look at the woman with the issue of blood. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Now, she had had an issue of blood for 12 years. அவங்க 12 வருடமாக பெரும்பாடோடு கூட காணப்படுகிறாங்க. I suspect she heard about how all these people were getting healed from their diseases just by touching his garment. இயேசுவை தொடுவதினாலே, வஸ்திரத்தை தொடுவதினாலே அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று இந்த ஸ்திரீ கூட கேட்டு இருந்திருக்கலாம். This was her point of faith, for she said in verse 21, "If I may just touch his garment, I will be made well." அவங்க அந்த விசுவாசம் அவர்களிலே இருந்ததினாலே அவங்க சொல்றாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. Now this is a woman who was unclean in their culture at that time. அந்த காலத்திலே அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அசுத்தமான ஸ்திரீ என்று அவள் எண்ணப்பட்டிருந்தாள். She was not supposed to be in the crowd. She was supposed to be outside the village. அவங்க ஜனக்கூட்டத்தின் மத்தியில இருக்க கூடாது, அவர்கள் தனித்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறாங்க.
But she pressed through and she touched the edge of his garment. ஆனால் கூட்டத்தின் நெரிச்சலிலே அவர்கள் நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தை அவர்கள் தொட்டார். Jesus turned around and said, "Who touched me?" இயேசு திரும்பி தொட்டது யார் என்று இயேசு பார்த்தார். And she said that she believed that if she just touched his garment, she would be made well. அப்போ அந்த ஸ்திரீ சொல்லுகிறாங்க, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று நான் விசுவாசித்தேன். In the book of Luke, it says that power went out from him when she touched him. அங்கே லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கும்போது அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது அவளை சுகமாக்கும்படி என்று வாசிக்கிறோம். Verse 22, Jesus turned around when he saw her. He said, "Be of good cheer, daughter. Your faith has made you well." 22ஆம் வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And the woman was well from that time on. அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். 12 years she'd been sick. 12 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. But her faith to reach out and touch even just the edge of his garment was enough for her to be healed. அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தொட்டா போதும் நினைச்சாங்க. ஆனால் அந்த செயல், அந்த விசுவாசம் அவர்களை சுகமாக்கிற்று. The next example I want to have a look at is blind Bartimaeus in Luke 18. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே குருடனான பத்துமேயு என்ற குருடனை குறித்து பார்க்க போகிறோம். We'll start reading in verse 35. அதிலே 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். Then it happened as he was coming near Jericho that a certain blind man sat by the road begging, and hearing a multitude passing by, he asked what it meant. பின்பு அவர் எரிகோ சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். They told him Jesus of Nazareth was passing by. நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். I'm sure he had also heard the reports of Jesus and all that he was doing, the wonderful healings and miracles. அவன் இது மாத்திரமல்ல, இதுக்கு முன்பதாகவே இந்த செய்திகள் எல்லாம் அவன் கேட்டு இருக்க வேண்டும், இயேசுவினாலே நடைபெறுகிற அற்புதங்களை குறித்து. So verse 38, he cried out saying, "Jesus, son of David, have mercy on me." 38ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டான். They told him to be quiet, but he cried out louder still, "Son of David, have mercy on me." முன்னடப்போரும் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகுந்த அதிக சத்தமாய் கூப்பிட்டான். Now, Son of David is a messianic title. In effect, he's saying, Jesus, you're the Messiah. You heal the blind. You open the eyes of the blind. Heal me. அப்போ இந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது அது ஒரு மனுஷனை மெசியா என்று அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப அவன் அங்கே தைரியமாய் இயேசுவை மெசியா, நீர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறவர், எனக்கும் பார்வை கொடும் என்று அவன் சொல்லுகிறான். Verse 40, Jesus stood still and commanded him to be brought to him. And when he come near, he asked him, saying, "What do you want me to do for you?" இயேசு நின்று அவனை தம்மிடம் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். And he said, "Lord, that I might receive my sight." அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். And Jesus said to him, "Receive your sight. Your faith has made you well." And immediately he received his sight and followed him, glorifying God. And all the people, when they saw it, gave praise to God. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். Here his faith in recognizing Jesus as the Messiah made him whole. இயேசுதான் மெசியா என்று சொல்லி அவன் விசுவாசித்து அவன் விசுவாசத்தோடு செயல்பட்டதினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டான். The next example I want to give you is in Luke chapter 7.
லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இருந்து அடுத்த உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Now Jesus went to the house of Simon the leper. சீமோன் என்ற ஒரு குஷ்டரோகியின் வீட்டிற்கு இயேசு கடந்து போகிறார். And we'll read from verse 37. And அதில் behold, a woman in the city who was a sinner, when she knew that Jesus sat at the table in the Pharisee's house, brought out an alabaster flask of fragrant oil, and stood at his feet behind him, weeping. And she began to wash his feet with her tears, and wiped them with the hair of her head. And she kissed his feet, and anointed them with fragrant oil. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரிணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டே அவருடைய பாதங்களில் தன் கண்ணீராலை நினைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். Now this woman, it says, was a sinner, probably a prostitute. அந்த ஸ்திரீ பாவி என்று சொல்லப்படுகிறது, ஒருவேளை விபச்சார ஸ்திரீயா இருந்திருக்கலாம். And the Pharisees responded, if you're a prophet, don't you know what sort of woman she is? For she's a sinner. அங்கே இருக்கிறவங்க பரிசேயர்கள் யோசிச்சாங்க, நீர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பீரே என்றால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார் என்று அவங்க தங்களுடைய சிந்தனையிலே யோசிக்கிறாங்க. And Jesus asked them a question about being forgiven much or being forgiven little. அப்போ இயேசு அவர்களை நோக்கி அவர் சொல்றாங்க, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும், கொஞ்சம் இருக்கிறவன் மன்னிப்பு பெருசா இல்ல அதிகமாய் மன்னிக்கப்படுகிறது பெருசா என்று கேட்கிறார். If a man has somebody that owes him money and he forgives somebody a big amount, won't he forgive more than the one who's only forgiven a little? அப்ப அவரு சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 2 பேர் கடனாளியா இருக்கிறாங்க, ஒருத்தன் கொஞ்சோண்டு காசு, இன்னொருத்தனுக்கு நிறைய காசு. அப்ப 2 பேரையும் அவர் மன்னித்து விட்டா யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது என்று கேட்கிறார். Verse 41, there was a certain creditor who had 2 debtors. One owed 500 denarii and the other 50. And when they had nothing with which to repay, he freely forgave them both. Tell me which of them will love him more. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒருவன் 5 ரூபாய் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். And Simon answered, I suppose the one whom he forgave more. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். And Jesus said, see, you are correct. அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. Verse 44, do you see this woman? I entered your house. You gave me no water for my feet, but she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்தாள், தான் தலைமயிரினால் அவைகளை துவட்டினாள். Verse 45, you gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since the time I came in. 45ஆம் வசனம், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். Verse 46, you did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். Therefore I say to you, her sins, which are many, are forgiven, for she loved much. But to him whom little is forgiven, the same loves little. ஆதலால் நான் எனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி.
And he said to her, your sins are forgiven. அவளை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். Verse 50, he said to the woman, your faith has saved you, go in peace. 50ஆம் வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். So what did this woman do? She washed his feet with her tears. She kissed him with her she kissed his feet, and she anointed his feet with oil. நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்திரீ என்ன செய்தால், அவர் காலிலே கண்ணீராலே நினைத்து அந்த தைலத்தை பூசி ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தார். This was her faith expressed in love. அவங்களுடைய விசுவாசம் அன்பினால் வெளியரங்கமாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Final example I want to give you is in Luke 17, and it's about 10 lepers. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 10 குஷ்டரோகிகளை குறித்து கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற உதாரணம். Verse 11, now it happened as he went to Jerusalem that he passed through the midst of Samaria and Galilee. Then as he entered a certain village, there met him 10 men who were lepers who stood afar off. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாகையில் அவர் சமரியா கலிலியா என்னும் நாடுகள் வழியே நடந்தார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று. Verse 13, lifted up their voices and said, Jesus, Master, have mercy on us. 13ஆம் வசனம், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். And when he saw them, he said, go show yourselves to the priests. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். Now lepers were unclean, and it was the priest who had to declare when they were clean and could go back into the village. அப்ப இவங்க அசுத்தமானவர்களா எண்ணப்பட்டு கிராமத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவர்கள். அப்ப அவங்க திரும்பி ஊருக்குள்ள வரணும், இவங்க சுத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னா ஆசாரியன் தான் அதை சொல்ல முடியும். And so it was that as they went, they were cleansed. அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். One of them, seeing that he was cleansed, came back to give thanks to the Lord. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, he glorified God and fell down on his face at his feet giving thanks, and he was a Samaritan. அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். And Jesus said, were there not 10 cleansed? Where are the other 9? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? Could not anybody return to give thanks except this foreigner? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வரை காணுமே என்று சொல்லி. And he said, arise, go your way, your faith has made you whole. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Now there were 10 lepers and they were all healed. அங்கே 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 10 பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார். They were healed as they were going on the way to the priest. அவங்க ஆசாரியர்களை தேடி போகிற வழியிலேயே சுகத்தை பெற்றுக்கொண்டார். Jesus never laid hands on them, he just spoke the word. இயேசு அவங்க மேல கரங்களை வைக்கல, அவர் வெறும் வார்த்தையை தான் பேசினார். So their faith was that they believed enough to go to the priest and be checked. அப்ப அவங்களுடைய விசுவாசம் ஆசாரிடத்துல போய் காண்பிக்கணும் என்பதுதான் விசுவாசம். Only one returned to give thanks to God. ஆனா நன்றி செலுத்த ஒருவன் மாத்திரம்தான் வந்திருந்தான். Bible says he was made whole. வேதம் சொல்லுகிறது அவன் சுத்தமானான் என்று சொல்லி. That means spirit, soul and body. அப்படி என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே ஒரு ரட்சிப்பை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். The other 9 received their cleansing, their healing. மற்ற 9 பேர் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
It was just their physical healing. They didn't receive the spirit, soul, and body healing. அவங்க மாம்சீக சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆவி ஆத்மாவிலே அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை. So here we have 4 examples of people who received their healing by faith. இங்கே 4 உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க. The first was the woman with the issue of blood. She just believed as she touched the hem of his garment, she would be healed. நாம் பார்க்கிறோம், முதலாவதாக 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். Then we have the example of blind Bartimaeus, who was declaring, Jesus, son of David, you are the Messiah, you can heal me. இரண்டாவது, பத்திமேயு என்ற குருடன், நீ தாவீதின் குமாரன், நீதான் மேசியா, உம்மால் என்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசித்து வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். Then we have the example of the woman who brought the alabaster flask of oil. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், பரிமள தைலத்தை கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ. She washed his feet with her tears and she anointed him with the oil. நாம் பார்க்கிறோம், கண்ணீரினாலே பாதத்தை நினைத்து அங்கே தைலத்தை ஊற்றி அவளை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். She expressed her faith and her love. தேவன் மேல் இருந்த விசுவாசத்தினாலே அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Even though she was a sinner, she was forgiven much. அவங்க பாவியா இருந்தும் தேவன் நிறைவாய் அவர்களை மன்னித்தார். But Jesus said, your faith has saved you, go in peace. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. And finally we have the 10 lepers. கடைசியா நாம் பார்த்தோம் 10 குஷ்டரோகிகள். They had enough faith in Jesus and his word to go to the priest to check them. நாம் பார்க்கிறோம், அவங்களுக்கு ஆசாரியரிடத்திலே தங்களை காண்பித்து சுத்தமானோம் ஆவோம் என்ற விசுவாசத்தோடு கடந்து போனாங்க. They all received their healing by faith. இவங்க எல்லாரும் விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. But the one man who came back to thank Jesus, he received a total healing, spirit, soul, and body. நாம் பார்க்கிறோமானால், ஒருவன் இயேசுவினிடத்தில் திரும்பி வந்தவன், அவன் ஆவி ஆத்மா சரீரத்திலே அவன் சம்பூர்ணமான சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டான். Bible says when we want to come to him, we need to ask. அப்ப இயேசுவினிடத்திலே வரும்பொழுது அவரிடத்திலே கேட்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. But we ask in faith, expecting to receive with no doubting. ஆனால் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், சந்தேகத்தோடு அல்ல. And we receive from him what we ask for. நீங்க அவரிடத்திலே கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். We ask with a single heart. நம்ம ஒரு மனமாய் கேட்க வேண்டும். Amen. So let's pray. ஆகவே நம்ம ஜெபிப்போம். For everybody here who's sick, நீங்க யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீங்களோ, if you have pain in your body, உங்க சரீரத்துல வலி வேதனை இருக்குமே என்றால், if you have demonic torment, பிசாசினாலே அலக்கழிக்கப்படுவீர்கள் என்றால், Jesus has already said he's willing to heal you and set you free. இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், உங்களை விடுதலையாக்க, உங்களை சுகமாக்க எனக்கு சித்தம் உண்டு. But you have to ask him in faith to heal you. நீங்க சுகம் வேண்டும் என்று விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். And you have to believe that you will receive it. இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வர வேண்டும். So Lord Jesus, we come before you tonight. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். We thank you that you forgive our sins. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்ததற்காய் நன்றி. And Lord, we ask you to heal us of every sickness, every pain, every infirmity, every disease. எல்லா வியாதிகள், நோய்கள், வலி வேதனைகளிலே இருந்து எங்களுக்கு சுகத்தை தேவனீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். We declare that you are the Lord, you are the Messiah. நீரே மெசியா, நீரே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம். We ask you to heal us today in Jesus Christ's name. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை சுகமாக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
Amen. ஆமென். And if you receive a healing, I encourage you to contact Shalom Divine Television and tell them so that you can testify what God has done. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதை நீங்கள் ஷாலோம் டிவைன் டிவியிலே தொடர்பு கொண்டு அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Amen. ஆமென்.